மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில போன வார செய்தியின் தொடர்ச்சி தான் பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலா இருந்தோம், பரவாயில்ல. ஆனா நேற்று முந்தின நாள் எஸ் ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு பேசினார். ஆண்டவர் பேச விரும்பும் போது நம்ம ஸ்பேஸ் கொடுத்துடணும். ஆமே, நமக்கு பிரசங்கம் முக்கியம் கிடையாது. இந்த வார்த்தையை ஆவியானவர் மெடிடேட் பண்ண வைத்தார், இந்த வார்த்தையை உள்வாங்க வைத்தார். ஆவியானவர் பேசினார், எனக்கு பலனா இருந்தது. ஆண்டவரே இதை கொடுக்கவா, இதை தான் கொடுக்கணும்ன்றார். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நன்றாய் தெரிந்த அழகான வேத பகுதி, நமக்கு இதை படிக்கும் போதெல்லாம் ரொம்ப பலன், பலமுறை இங்கே பேசப்பட்ட பகுதி. ஆனாலும் இன்னைக்கு கர்த்தர் பேசுறாருன்னா இன்னைக்கு இது ஃப்ரெஷ்ஷான மன்னா. ஆமென். இயேசு சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி சீஷர்கள் புறப்பட்டு போகிறாங்க. இயேசுவோ ஒரு மலையில செபிக்கும்படி உட்கார்ந்து இருக்கிறார். நடுக்கடல்ல வந்தபோது திடீரென்று காற்று பலமாய் அடிக்கிறது. 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதற்குள்ளாக? எதற்குள்ளாக? சும்மா ஏதாவது சொல்லுங்க, எப்படி நான் நினைச்சதான் சொல்லுவேன். நீங்க ஏதாவது காற்று அடிக்கிறதுக்குள்ள, ஃபர்ஸ்டே காற்று அடிச்சிருந்தா நமக்கு என்ன ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆகலாம் தானே? ஆமென். ஃபர்ஸ்டே காற்று அடித்திருந்தா அதற்குள்ள. அதனாலதான் ஆண்டவர் சில நேரத்தில் பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு எங்க கொண்டு லாக் பண்ணணுமோ அங்க கொண்டு ஆமென். அதாவது ஆகாரு டயர்டாகி உட்கார்ந்தா, ஃபர்ஸ்டே உட்கார்ந்தா பையனை எந்த செடிக்கு கீழே கிடத்தினாலோ அங்க உட்கார்ந்து இருப்பா. அவளை அலைய விட்டு அவள் அலைந்து திரிந்து ஒரு அம்பு எய்கிற தூரத்தில் போய் அவள் உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக அங்க வந்துட்டான். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இப்பொழுதுதான் இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், டேக் கரேஜ், இட் இஸ் ஐ. ஆமென். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன்ல, நான் வந்துட்டேன்ல. ஆமென். சில நேரத்தில் திடீர்னு நம்மெல்லாம் வீடு டோர்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கும் போது அன்டைம்ல ஒரு 11+ அல்லது சிலருக்கு 6 மணி தாண்டினாலே அன்டைம் தான். அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைம் உண்டு. ஆமென். சிலர்லாம் அப்படி நைட்டு கதவு தட்டும்போது உள்ள இருந்து டோர் ஓப்பன் பண்ணாமலே யாரு அப்படின்னு வரோம். ஏன் அப்படி கேட்குறாங்க தெரியுமா? யாருன்னு தெரிஞ்சுக்க மட்டும் இல்லை, அவ்வளோதான். அவன் யாரு? இப்படிதான் என்னுடைய அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க சர்ப்ரைஸா என் தங்கச்சி அமெரிக்காவில் இருக்கிறா, அவளை பார்க்கணுன்னு அவள்கிட்ட சொல்லாம நேராக போயிட்டாங்க. நேராக போய் நைட்டு போய் அங்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாம போக மாட்டாங்க. நேராக போய் அங்கே யார் கதவை போய் தட்ட மாட்டாங்க. எங்கள் அண்ணன் போய் கதவை தட்டுறாங்க. தட்டிட்டு உள்ள அந்த டோரில் ஒரு லென்ஸ் உண்டுல்ல, லென்ஸ் வழி அந்த லென்ஸில் அண்ணன் கையை வச்சு மறைச்சிட்டு தட்டிட்டு இருக்கிறாங்க. உள்ளேருந்து எங்கள் அம்மாவும் அங்கே உண்டு. உள்ளேருந்து என்ன, உடனே எங்கள் தங்கச்சி பொண்ணு, மம்மி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. நல்ல வேளை போலீஸுக்கு ஃபோன் பண்ணல. ஆமாம். நமக்கு திடீர்னு ஒருத்தங்க வரும்போது ஒரு பயம், அது யாராக இருந்தாலும். அப்போ அந்த இடத்துல தான் இவங்க கலங்குறாங்க, பயப்படுறாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல திட்டுவார். இந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கழிச்சு பேதுருவை திட்டுறார். ஆனா இப்போ பயப்படுறாங்க தெரியுமா?
இங்க அவர் திட்டல, அதுவும் சும்மா பயப்படல. ஐயோ பேயின்னு சொல்லி பயப்படுறாங்க. சில பாருங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது திடீர்னு மனைவி ஏதாவது தடவிட்டு வாங்க ஐயோ அந்த மாதிரி ஐயோ பேய் அப்படி ஆவேசம்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஆவி ஏதோ ஒரு இப்படி பயப்படுறாங்க. இந்த இடத்துல அவர் நின்றுட்டு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா அப்படி கேட்டு அந்த பேர் சொல்லுவோம். இதுக்கு என்ன முக்கியம் கொல்லுங்க ஆண்டவர், நான் வேற பயந்துட்டு இருக்கிறேன். இல்ல, அந்த இடத்துல அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். என் இயேசுவுக்கு என்னை தெரியும். ஆமென். நான் தான் பயப்படாத அப்படின்றார். நான் தான் பயப்படாத, திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஏன்? நல்ல கவனமா கேளுங்க. திடனற்றவனால் எழும்ப முடியாது, திடனற்றவனால் எழும்ப முடியாது, திடனற்றவனால் நிற்க முடியாது. ஒரு சூழ்நிலையை ஜெயிக்கணும், எந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னாலும் முதல்ல அங்கிருந்து எழும்பணும். எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை. எங்க எழும்பு? நான் எழும்பு எங்க எழும்பு? எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை. எலியா பாருங்க படுத்தே கிடக்கு. அதனாலதான் தூதன் வந்து எப்படி எழுப்பினாரா? தட்டி. திடனற்றவனால் எழும்ப முடியாது, திடனற்றவனால் நிற்க முடியாது. அதனால யோசேபாத் சொல்லுகிறார், நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நான் நின்னு ஃபைட் பண்ணி தோக்கிறது ரெண்டாவது, நிக்கவே முடியலன்னா. எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டான், அது வேற. எக்ஸாம் எழுத முடியலன்னா நிக்கவே. அதனால சில இப்போல்லாம் எப்படின்னு தெரியல, நாங்கெல்லாம் படிக்கும்போது ரொம்ப போர் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, அட்டன் பண்ணவே விட மாட்டாங்க. உடனே வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கெஞ்சுவாங்க, என் பையன் எப்படியாவது நீங்கள் எழுத விடுங்க. இல்லை எங்களுக்கு ரிசல்ட் தான் முக்கியம், உங்களுக்கு 100% ரிசல்ட். அப்போ 100% ரிசல்ட் வரணும்னா ஒருத்தரையும் எழுத விடாதீங்க. ஒருத்தர் விடவே மாட்டாங்க, சில இடத்துல விட மாட்டாங்க. அவங்க மிரட்டுவாங்க. நான் பாரு ஃபுல்லாக ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் எக்ஸாம் எழுத விட மாட்டோம், எக்ஸாம் எழுத அட்டன் பண்ணவே விட மாட்டாங்க, நிற்கவே விட மாட்டாங்க. திடனற்றவனால் நிற்க முடியாது, திடனற்றவனால் எதிர்கொள்ள முடியாது. அதனாலதான் மீதியானியர் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிடைக்கிற கோதுமையை எடுத்துட்டு வீட்டில் போய் சப்பாத்தி போடுவோன்னு கிதியோன் அதுவும் ஆலைக்கு பக்கத்தில் போய், ஆலையிலிருந்து போர் அடிச்சா கூட வந்து தூக்கிடுவாங்க. அதனால பக்கத்தில் இன்னொரு இடத்துல, அதாவது கல்யாணம் இங்கே நடக்கும்னு சொல்லி காடை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல கல்யாணம் நடத்துகிற மாதிரி கிதியோன் சைடில் போய், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, எதிர்கொள்ள முடியாது, திடனற்றவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் மோசேக்கு திட்டத்தை சொல்றார், நான் உன்னை அனுப்பி அவங்கள கொண்டு வருவேன். வேற 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 ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் என்னால் தாங்க முடியாதுப்பா. நான் ஒரு விசை உன்னெல்லாம் எனக்கு தலைவனா வச்சது யாருன்னு கேட்டாங்க, எனக்கு அதுல இருந்து நான் இன்னும் வெளியே வரல. இன்னும் ஒரு வாட்டி என்கிட்ட யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா என்னால் தாங்க முடியாது. திடனற்றவனால் எதிர்கொள்ள முடியாது, திடனற்றவனால் புறப்பட்டு போக முடியாது. இவங்க அக்கறையை நோக்கி பயணிக்கிறவர்கள். நாம் எல்லாருமே அக்கறையை நோக்கி, நம்முடைய வாழ்க்கை என்னும் படகிலே, நம்முடைய வாழ்வின் பாதை என்னும் சமுத்திரத்திலே பயணித்து தான் கொண்டிருக்கிறோம். நாம் திடனற்று போவதற்கான காரணங்கள் அநேகம் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்வோடு சம்பந்தப்படுத்தி 1-2 காரணங்களை சொல்லி, ஒரு தேவ பிள்ளைக்கு திடன் எதில் இருக்கிறது என ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் திடனற்று போவதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான், ஒன்றும் இல்லை. ஆகாய 2வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது. இது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கிறது? முந்தி நல்லா இருந்துச்சு,
யோபு சொல்லுவார்ல, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்திருந்தால் நலமா இருக்கும். முந்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறது? ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? அதனால கர்த்தர் சொல்லுகிறார் 4வது வசனம், ஆனாலும் செருபாபேல் நீ திடன்கொள், நீ திடன்கொள், நீ திடன்கொள் அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? என் பார்வையில் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா திடனற்று போயிருவேன். எலியா ஏன் ஏசபேலின் வார்த்தை கேட்டு திடனற்று போனான் என்றால், நான் 3 வருஷம் காத்திருந்து 3 வருஷம் ஜெபித்து பலிபீடத்தை செப்பனிட்டு இப்படி நிரூபித்து அக்கினி இறக்கி நிரூபித்தும் ஒண்ணு இல்லாம ஆயிட்டேனே, ஒண்ணு இல்லாம போயிட்டேன். அவன் திடனற்று போயிட்டான். அதாவது ஒண்ணுமே செய்யாதவங்க, ஒண்ணுமே பார்க்காதவங்க பிறந்ததுல இருந்து இப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு அதுல டியூன் ஆயிருவாங்க. ஆனா முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள் உண்டு. அந்த செல்வ நாட்களின் சீரை யோபுவுக்கு பிறந்ததுல இருந்தே இதுதான் பிரச்சனை அப்படின்னா பழகி இருக்கும். ஆறுதல் சொல்ல யாரும் வரமாட்டாங்க. அவங்களா அவங்க 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 தலைமுறை தலைமுறையாவே அப்படிதான்பா அப்படி சொல்லி விட்டுருவாங்க. இது அப்படி அல்ல. அவன் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பகுதி இருந்தது. புலம்பல் களிப்பாய் மாறுகிறது சாட்சி, ஆனால் களிப்பு புலம்பலாய் மாறுவது. அநேகர் வாழ்க்கையில புலம்பல் களிப்பாய் மாறினது என்று சொல்லும் போது சிலருடைய வாழ்க்கையில களிப்பு புலம்பலாய் மாறி இருக்கிறது. இந்த நம்ம வெளியெல்லாம் பயணிக்கும் போது சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சிருக்கும். என் கூட யார் பயணித்தாலுமே நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த வீட்டில் எவ்வளோ மகிழ்ச்சியின் சத்தம் கேட்டிருக்கும். அப்பா அம்மா பிள்ளைங்க அப்படி எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு எல்லாரும் செதறி போயிருப்பாங்க. இப்போ அந்த வீடு கேஸு அது இது நாயி புல் முளைச்சிட்டு அது இது முளைச்சிட்டு இப்போ என்னாச்சு? இப்போ ஏதோ ஒரு ஊர்வன பரப்பனை தான் உள்ளே இருக்கும் இல்லை? ஒரு காலத்தில் இந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் கேட்டிருக்கும். அப்படி தானே அந்த வீடை கட்டியிருப்பாங்க. சில வீடெலாம் அப்படி பாழடைஞ்சிருக்கும். சில வீடு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அதை தொட்டா விழுந்துடும். சில கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது அப்போ அந்த அதெல்லாம் பார்க்கும்போது மைண்டில் உடனே நினைக்கிறது அப்படிதான். ஒரு காலத்தில் இந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருந்திருக்கும். அந்த குடும்பம் சந்தோஷமாக சாப்பிட்டு படுத்து தூங்கி விளையாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆமென். இப்போ எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை. அதாவது இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப செய்தியை ஆவியானவர் மெடிடேட் பண்ண வைக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட நிறைய பேசுறது அவர் மட்டும்தான். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு அந்த ட்ராக்ல, அதாவது ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட நிறைய பேசுற ஒருத்தர் உண்டு. ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட ஒருத்தனை பேச மாட்டான். ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட நான் வனாந்திர நயங்கட்டி அவளை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவளோடு பட்சமாய் பேச. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே அந்த வசனம் படிச்சீங்கன்னா அதனுடைய 19வது வசனத்துல, களஞ்சியத்துல இன்னும் விதை தானியம் உண்டோ? இல்ல. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. இன்னும் இன்னும் சொல்லிட்டு சொல்றார், நான் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. நான் என்று முதல் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் இருக்கா? ஏதாவது பர்ஸ்ல? ஆமே இல்ல. ஏதாவது கனி கொடுக்குதா? இல்லை. அதாவது இப்படிதான் எழுத வைத்தார், ஒன்றுமே இல்லாதவனை நேசிக்கவும் அவனோடு அதிகம் பேசவும் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நிறைவேற்றவும்
வல்லமை உள்ள ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாரிபாத் விதவை நமக்கு எல்லாம் நன்றாய் தெரியும். எலியாவை அங்க அனுப்பினார். எலியா கிட்ட மேட்ரு சொல்லாம அனுப்புறார். ஆமென். சில இடத்துல விஷயத்தை சொல்லாம அனுப்ப காரணம் என்ன தெரியுமா? நம்ம போக மாட்டோம். விஷயம் சொல்லாம அனுப்புறார். விஷயம் சொல்லாமலே கர்த்தர் சில காரியத்தை செய்யறாருன்னா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஆமென். எதுக்கு இங்க வந்தீங்க? வர சொன்னார். நேர எலியா வாரார் பாருங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் என்ன கேட்கிறாரு? சிலர் அப்படிதான் கேட்பாங்க, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? உள்ள போகும்போது அப்படியே அந்த தேயிலையும் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா, போதும் நான் வசிக்கிறேன், கொண்டு வா என்று சொன்னதும் அவள் பஞ்ச பாட்டை பாட ஆரம்பிக்கல. ஏன் ஆரம்பிக்கல? ஏன்னா அவ வீட்டில் என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இந்த சாரிபாத் விதவையை கர்த்தர் தெரிந்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா? அவள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறவள். எல்லாம் இருந்தாலுமே நாங்களே ஒன்னும் சாப்பிடவே இல்லை. ஆமென். ஏங்க இன்னும் சாப்பிடாமலே இருக்கீங்க? ஸ்விக்கில இருந்து வர லேட் ஆயிட்டு. ஐயா ஏதாவது சாப்பாடுயா? எங்களுக்கு ஒன்னும் சாப்பாடு இல்லை, எல்லாம் இருந்தாலுமே. ஆமென். இவ பாருங்க, நீ தண்ணி கொண்டு வான்னு சொல்லும் போது இவள் பஞ்ச பாட்டை பாடல. ஏன்னா இவள்கிட்ட இருக்கு. அவள் கொண்டு வர போகும்போது அவளை நோக்கி கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா என்று சொல்லும் போது அதற்கு அவள் பானையில ஒரு பிடி மாவும் கலத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று சத்தியம் பண்ணி சொல்றா. என்ன பெயின்! அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? என்கிட்ட இருந்திருந்தா நான் தந்திருப்பேன். என்கிட்ட மட்டும் இருந்த அநேகருடைய புலம்பல் ஒரு புறம் எனக்கு இல்லையே என்கிற புலம்பல் ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் என்ன தெரியுமா? என்னால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே, என்னால இவங்களுக்கு உதவ முடியலையே. ஆமே. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாரிபாத் விதவை வீட்டுல மாவும் எண்ணெயும் குறையாம இருக்கும்னு பிளஸ் பண்ணும்போது, ஆமேன், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார். அவளும் இவனும்னா சாரிபாத் விதவையும் பையனும். அடுத்து யாரு சொல்லப்பட்டிருக்கு? அப்ப அவ கேரக்டர் என்ன கேரக்டர்? வரட்டும், அந்த கேரக்டர் வருவதாக. அதனாலதான் உங்களை சொல்ல வைக்கிற கேரக்டர் என்ன கேரக்டர் சொல்லுங்க சகோதரர்களே. கொடுக்கிற கேரக்டர். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவ கேரக்டரை கொடுக்கிற கேரக்டர். ஆனா அவள்கிட்ட இல்ல. அவ விறகு எடுக்க போற இடத்துல போய் அவ பஞ்சபாட்டை பாடல. ஏன்னா அவ பிரச்சனை அவளோட முடியட்டும், என் பிரச்சனை என்னையோட என் பிள்ளையோட முடியட்டும் அப்படின்னு இருந்தவா. அதனாலதான் தண்ணி கொண்டு வான்னு கேட்கும் போது இவ தண்ணி எடுக்க போயிட்டா. எலியா கிட்ட வந்துட்டு, இப்படி ஐயா நீ தேவ மனுஷன் தானே, இப்படி என் மாவுல கொஞ்சம் தண்ணி, எனக்கு தண்ணியா வேணும், நான் எடுக்க போறேன், அப்படியே கொஞ்சம் அப்பல் செஞ்சு கொண்டு வான்னு சொல்லும் போது இங்க பாருங்க ஒரு பிடி மாவு. ஆமென். இவன் இங்க திடனட்டு போறா. அநேகர் திடனட்டு போக காரணம், ஆமென்,
இந்த காலேஜில் அட்மிஷன் வந்திருக்கு, ஆனா ஃபீஸ் கட்டி என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட இல்லையே. நான் ஃபேமிலிக்குள்ள இருந்தே அப்படி டிராவல் ஆகி வெளியே வர வரேன். சிலருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அவங்க நிலைமையை பார்த்து, ஆனா எனக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு இல்லையே. களஞ்சியத்தில் விதை தானி இருக்கான்னு கேட்கிறார். அப்ப இந்த நிலைமை மாறுமா? சாரிபாத் வீட்டில் மாறினது உண்மைனா நம்ம வீட்டிலையும் ஆமென். சாரிபாத் விதவை இன்னைக்கு இல்ல, எலியா இன்னைக்கு இல்ல, ஆனால் அன்று கிரியை செய்த கர்த்தருடைய வல்லமை இன்றும் கிரியை செய்கிறது. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நிலைமை மாறும். திடனற்று போக முதல் காரணம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் இது, தவிப்பு இது, ஏக்கம் இது. சிலர் ஃபோன் பண்ணும் போதே, ஐயோ நம்ம கிட்ட தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க, நமக்கு கொடுக்கறதுக்கு இல்லையே. வேதனை. நேரம் போறதுனால ரெண்டாவது திடனற்று போக காரணம் என்ன அப்படின்னா, மார்க் 10:49 வாசியுங்கள். இயேசு நின்று வரலையா மார்க்? அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள்ளுன்னா அவன் என்ன ஆயிட்டான்? ஏன் திடனட்டு போனா? ஏன்னா அந்த வழியா எத்தனை பேர் போறாங்க, ஒரு ஆளாவது யாராவது தடுத்தாங்களா? இல்ல. ஆனா இவன் கூப்பிட்டா மட்டும் தடுக்கிறாங்க. நாம் திடனற்று போக அடுத்த காரணம் என்ன தெரியுமா? நமக்கு மட்டும் வரும் தடை. வேற யார் அப்ளை பண்ணாலும் அப்ரூவ் பண்ணிடுவாங்க, நம்ம அப்ளை பண்ணா கேன்சல் பண்றாங்க. திடனற்று போக காரணம் எனக்கு மட்டும் தடை, எனக்கு மட்டும் தடை, நமக்கு மட்டும் வரும் தடைகள். மூன்றாவது காரணம், தானியேல் 10:7-8 வசனங்களிலே, தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மிகவும் நடுநடுங்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓடி என்னையும் கூட்டிட்டு போனாங்க, இல்ல ஓடி ஒளித்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்துல, நான் தனித்து விடப்பட்டு. ஒருவன் திடனற்று போக காரணம், அவன் பிறவியிலிருந்தே தனிமையா இருந்தான்னா பிரச்சனை இல்லை, பழகி இருப்பான். ஆனா ஒரு சூழல்ல அவன் தனித்து விடப்படுவான் பாருங்க. ஹல்லேலூயா. தனித்து விடப்பட்டு சொல்ற, என் பலன் எல்லாம் போயிட்டு, என் உருவம் மாறி வாடி போயிட்டு, திடனற்று போனேன். எப்பொழுது ஒருவன் திடனற்று போவான் தெரியுமா? அதுவரை கூட இருந்தவங்க, என்னோடு இருந்தவர்கள்னா, அங்க பேரு சொல்லல, நான் அதனால அவங்கள குற்றப்படுத்தல. ஆனாலும் தானியேலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அண்ணா. தானியேலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரு? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல மேல நின்னவங்க. அதன் அர்த்தம் என்ன? தானியேலுக்கு உதவ முடியுங்கிற நிலைமை வரும்போது, இங்க நேம் சொல்லல, அதனால அவங்க தான் சொல்லிட்டு, ஏன்னா இங்க தரிசனம் அப்படின்லாம் இருக்கு. அப்ப தரிசனம்னா ஜெபிக்கிற பார்ட்னர்ஸ் தானே பார்த்துருப்பாங்க. இல்லைன்னா நம்ம ஜெபத்தில் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு எப்படி தூங்க முடியும்? அப்ப கூட இருந்து ஜெபிக்கிற ஆளுக்கு மட்டும்தானே பார்க்க முடியும். ஆமே. என் கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. அதாவது ஒரு மனிதனுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதை தாண்டி நிற்க முடியாது. ஆனா கடலாளத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும்
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க, பிரச்சனை, கடன் பிரச்சனை தலைக்கு மேல யாருது, அந்த சகோதரன் நின்று ஃபேஸ் பண்ணணும். அந்த சகோதரன் வந்து வேலைக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு போன் பண்ணி அந்த சகோதரிட்ட சொல்றாங்க, நீ சமாளிச்சிருன்னா எப்படி, நீ சமாளிச்சிரு. இன்னும் சமாளிக்க எல்லாரும் பாருங்க தங்களை சேவ் பண்ணதான் பாக்குறாங்க. அப்படிதாங்க எல்லாருமே அப்படிதான். இதுக்கு யாருமே விதி விலக்கு கிடையாது. கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ கோவிட் சிம்டம்லாம், நான் அப்பதான் மலேசியாலேருந்து வரேன், என் நேரம் வந்து வீட்டுக்குள்ள ஏறி ஈனி சிரிக்கிறதுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போயிட்டான். இது வந்து அந்த வழியா வரவங்கெல்லாம் ஏதோ அந்த ஸ்டிக்கர்ல இருக்கிற கோவிட் போய் அவங்களை கடிச்சிறது மாதிரி அங்கேயும் ஸ்பீடா நடக்கிறாங்க. அப்போதான் ஒரு சகோதரி போன் பண்றாங்க, பாஸ்டர் ஒன்னு எங்க வீடு வரணும் சொல்லுங்க. என்னன்னு தெரியல, 2 நாளா எனக்கு ஒரு ஸ்மெல்லுமே வரல. ரைட், டேஸ்டே தெரியல, சூப்பர், ஃபீவரும் குறையல. சரி, அப்படியே நான் ஜோமெண்ட் இல்ல பாஸ்டர், நீங்க வந்து கைய வச்சு ஆமென், முடியல, முடியாது முடியாது. ஆமென். உங்களுக்காக நாங்க ஊக்கமா போன்ல ஜோமெண்ட், நம்ம கண்டிஷன் அவங்களுக்கு தெரியுமா? முடியாது முடியாது. இதுக்கு யாரும் விதிவிலக்கல்ல. பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:16-17, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஆனா எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அழிந்த போது தூண்களா எண்ணப்பட்டவர்களாம் வந்து எனக்கு என்ன செஞ்சாங்களாம்? கை கொடுத்தார்கள். அதாவது நம்ம கிட்ட ஒரு மேன்மை வெளிப்படும் போது வந்து கை கொடுப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கை விடுவாங்க. நமக்கு ஒரு இதுதாங்க, நமக்கிட்ட ஒரு மேன்மை வெளிப்படும் போது, கிருபை வெளிப்படும் போது வந்து நல்ல கை கொடுப்பாங்க. எனக்கு அளிக்கப்பட்ட, கலாத்தியர் 2 எடுக்க வேண்டாம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களா எண்ணப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு வந்து எனக்கு என்ன பண்ணாங்களா? அப்படி கை கொடுக்கிறாங்க. அதே பவுல் சொல்லுகிறார், நான் உத்தரவு சொல்லணும், போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நான் நிற்கும் போது என் கூட எல்லாரும் வந்து நிற்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றது? அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஏன்னா இதுதான் இயல்பு, இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, துணையாளரே உம் சிறகின் நிழலில் தான். தனிமையில தனிமை என்பதை விட தனித்து விடப்படுகிறது. தனித்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு கோத்திரமா புறப்பட்டு ஒவ்வொன்றையாய் சுதந்தரித்து கர்த்தர் நடத்துகிற பாதையில போறாங்க. இப்படி போகும்போதுதான் என்னாகுமோ 32வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ரூபன் கோத்திரம், ரூபன் புத்திரர், காத் புத்திரர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதனுடைய 1வது வசனத்துல அவர்கள் வந்து யாசேர் தேசத்தை, கீழையா தேசத்தை பார்க்கிறாங்க. இன்னும் யோர்தான கடக்கல, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும். ஒவ்வொரு இடத்தை கடந்து அதன் பிறகு யோசுவா தலைமையில ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. இவங்க என்ன எப்படி வராங்கன்னா, எல்லாம் சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க. 12 கோத்திரத்தாரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்தபோது இவங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்கு. அதனால இது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். அடுத்த வசனத்துல இது அப்படி பார்த்ததுனால இவங்க நேர மோசே கிட்ட போய் சொல்றாங்க, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தால், எங்களுக்கு தயை கிடைத்தால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக, இந்த நாட்டையும் அது அடியாருக்கு காணியாட்சியாக. அதாவது என்னன்னா, இவங்க இதை சுதந்தரிக்கிறதுக்கு இவங்க மட்டும் ஃபைட் பண்ணல, இவங்க கூட மற்ற எல்லா கோத்திரத்தார் நின்னுதான் ஃபைட் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சதும் இவங்க எஸ்கேப் ஆக பாக்குறாங்க.
அதாவது ஒருத்தங்க பிரச்சனையில நம்ம கூட இருக்கிறோம், அவங்க பிரச்சனை முடியறது வரைக்கும் நம்ம நிக்கிறோம். அடுத்து நமக்குன்னு வரும்போது நம்மளை கைவிட்டுட்டு நிற்பாங்க. ஏன்னா இது 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 ஓகே. அதனால யோர்தான நாங்க கடக்கல, எங்களுக்கு இங்கேயே விட்டுருங்க. 12 கோத்திரத்தாரும் சேர்ந்து ஒவ்வொரு இடத்தையும் ஜெயிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு பார்வையில் நம்ம செட்டில் ஆயிட்டோம்டா அப்படின்னு வந்ததும் மெதுவா கலரா பார்க்கறாங்க. அப்பொழுதுதான் மோசே சொல்லுகிறார், 6-7 வசனங்களிலே வாசியுங்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? ஏ ரூபன் கோத்திரமே, காத் புத்திரரே, நீங்க இதுவரை வர்றதுக்கு அவங்க கூட இருந்தாங்க. ஆனா நீங்க என்னடானா உங்க பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு, உங்க பிரச்சனை முடிஞ்சிட்டு, என் பிரச்சனை முடிஞ்சிட்டு. இதுவரைக்கும் நீ சகோதரன் பார்த்துட்டு இப்போ நீ எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? உன் ஆடுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. என் ஆடுகள், என் மந்தை, என் பிசினஸ். என்னையிலிருந்து உனக்கு பிசினஸ் வந்துச்சு? உன் பிசினஸ் வர்றதுக்கு முன்னாடி உன் கூட பயணித்தது யார்? உன் சகோதரன் தானே. ஆமென். நீங்க அவங்களை சுதந்திரிக்க விடாதபடிக்கு, அவர்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? அதன் பிறகு இவங்க ரியலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க, அப்போ ஒன்று பண்றோம், எங்க ஆடு மாடுகள்லாம் இங்க வச்சுக்கோங்க, நாங்க போய் எல்லா யுத்தத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு கொடுப்பீங்களா? அது உனக்கு தான்பா, அதை எடுத்துக்கோ. உடனே இவங்க ப்ராமிஸ் பண்றாங்க, அந்த யுத்தம் முடியறது வரை நாங்க திரும்ப மாட்டோம், நாங்க கைவிட மாட்டோம், அவங்கள நாங்களும் கூட நிற்போம். ஆமே. திடனற்று போக காரணம் என்ன தெரியுமா? தனித்து விடப்படுதல். எல்லாரும் அறிமுகமானவர்கள் கூட எங்கேயோ பார்த்துட்டு போவாங்க. 4வது 2 சாமுவேல் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, துர்ச்செய்தியை கேட்கும் போது நாம் திடனற்று போகிறோம். தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு 2 சாமுவேல் 4:1 2 சாமுவேல் 4:1 அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிட்டு. சில செய்திகள் கேட்டதுமே நம்ம ஆஃப் ஆயிரும். கேட்டதுமே, சில செய்திகளை கேட்டதுமே, ஒரு ரிப்போர்ட் டாக்டர் மாத்தி நமக்கு போன் பண்ணி சொன்னாலே நம்ம ஆஃப் ஆயிரும். சில துர்ச்செய்திகள். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் சிக்லாகிலே பார்த்தபோது அதுவரை சம்பாதித்த சம்பாத்தியங்களை எல்லாம் சத்துருக்கள் நஷ்டப்படுத்தி விட்டார்கள். இதை கண்டபோது அவர்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். இத்தனை காலம் சம்பாதித்த சம்பாத்தியம் ஒரு நாளிலே இல்லாமல் போகிற செயல், அது மிகவும் திடனற்று போக பண்ணும். நாம் திடன் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நாம் திடனற்று போகும்போது என்ன சம்பவிக்கிறதா? 2 நாளாகமும் 13:7 வாசியங்கள். அந்த சம்பவத்துக்குள் போகவில்லை, ஆனால் அந்த வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். 2 நாளாகமும் 13:7. பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோட கூடி சாலோமனின் குமாரனாகிய ரெகோபயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வால வயதும் திடனற்ற மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். அப்ப நாம் திடனற்று போகும்போது சத்துரு என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறான். அதனாலதான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உங்க பிரேயர் லைஃப் திடனற்று போனா சத்துரு தன்னை திடப்படுத்திக் கொள்வான். அவன் திடனற்ற மனதாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். சத்துருவை பலப்படுத்துறதும் பலவீனப்படுத்துறதும் தேவ பிள்ளைதான். ஒருவனிடத்திலிருந்து துரத்தப்பட்ட ஆவி அதை அலைந்து திரிந்து திரும்பி பார்க்கும்போது அவனுடைய இருதயம் இன்னும் வெறுமையாக இருந்தால் அது போய் இன்னும் 7 ஆவிகளை கொண்டு வரும்.
அதே நேரத்தில் இருதயத்தில் இயேசு இருந்தா, இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, அந்த நிறைவு இருந்தா அதற்கு இடமில்லை. பிசாசானவரை பலவீனப்படுத்துவதும் பலப்படுத்துவதும் தேவ பிள்ளைதான். வைராக்கியம், பகை இதெல்லாம் மண்ணு, மாம்ச கிரியைகள். மாம்சம் மண்ணிலிருந்து வந்தது. பிசாசின் ஆகாரமே மண்ணு, சர்ப்பத்தின் ஆகாரம் மண்ணு. ஆமே. நம்ம என்னதான் ஒரு ஹோட்டலுக்கு விரும்பி போனாலும் அங்க நமக்கான சாப்பாடு இல்லைன்னு என்ன பண்ணுவோம்? சேர தூக்கிட்டு வருவோமா? என்ன பண்ணுவோம்? எழும்பி வருவோம். அவ்வளவுதான். அங்க ஃபுட் இல்லைங்க, மீல்ஸ் ரெடிங்கிற போர்டு இருக்கும். மீல்ஸ் முடிஞ்சிட்டு அடுத்து அவ்வளவுதான், க்ளோஸ்டுங்கிற போர்டு வரும், முடிஞ்சது. என்ன பண்ணுவோம்? நாங்க ஹோட்டல் வந்துட்டோம், அதனால இல்ல சாப்பாடு இல்ல, திரும்பி போயிருவோம். சத்துருவுக்கான ஆகாரம் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதாக. அவனுக்கு நிக்க முடியாது. நம்ம இடம் கொடுக்க நாம் திடனற்று போக. பேலியாளின் மக்கள், பேலியாள்னாலே பிசாசுதான், பேலியாள்னாலே அவன் தான், அவனுடைய மக்கள். அவன் சிலரை ஏஜெண்டா யூஸ் பண்ணுவான், யாரை கையில் எடுப்பானே தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? இவன் திடனற்று இருக்க அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். எனவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவங்க பிரேயர் லைஃபை ரொம்ப பார்க்கணும். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக என் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, என் புருஷன் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முடியலன்னா இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பலருடைய பிரேயர் சப்போர்ட்ல நாம பிரேயர் பண்ணாம இயேசு ஜெபம் பண்ணிட்டு பேதுருட்ட 1 மணிக்கு ஜெபம் பண்ண சொல்றான். பேதுரு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேங்கிறான். அந்த தைரியத்துல தானே பேதுரு போய் தூங்கினாரு. பேதுரு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். வேண்டிட்டீங்களா ஆண்டவரே? போய் தூங்குறார். பேதுருட்ட வந்து சொல்ற, பேதுரு நீ 1 மணிக்கு ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, நம்ம ஜெபம் பண்ணணும். இயேசு ஜெபம் பண்றாரு, பேதுருட்ட வந்து சொல்றாரு 1 மணிக்கு நீ ஜெபம் பண்ணு. அப்படின்னா நீ ஜெயிச்சிருவே. ஆண்டவர் நீங்க, நான் உனக்காக நாள் முழுவதும் ஜெபம் பண்றேன் பேதுருவே, நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. இல்ல முடியல. பேதுருக்கு விழுந்துட்டான். திடனற்று. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை எழும்பணும். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால். ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பாடுங்க. வலது கையை உயர்த்தி, பலத்தாலும் அல்ல ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். ஆமென். ஆவியினாலே ஆமென் என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். ஓரா மாமரோ செலரே ஏரா கலாமா துடரா. ஒரு தேவ பிள்ளையின் திடன் எதில், ஒரு தேவ பிள்ளை எதில் திடப்படுகிறான் தெரியுமா? 3 காரியங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இனி மத்தேயு 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே அந்த 3 காரியங்கள் இருக்கிறது. 25வது வசனத்தை வாசிங்கள். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஒரு தேவ பிள்ளையின் பலன்
ஒரு தேவ பிள்ளை எதுல தெரியுமா திடப்படுவார்? ஒன்று, அவருடைய பிரசன்னத்துல. இயேசு அங்கே வந்தார். தேவ பிரசன்னம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம். தேவனுடைய பிரசன்னம். இயேசு ஏன் அங்க வந்தார்? ஏன் வந்தார் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க, டப்புன்னு சொல்லுங்க. அவங்க கஷ்டப்படுறத ஏன் அவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டாங்களா? இயேசு அனுப்பி விடும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்களே. இந்த சீஷர்கள் மட்டுமல்ல அப்பம் புசித்தது, 5000க்கும் அதிகமானோர் அப்பம் புசித்தார்களே. எல்லாரும் இயேசு அனுப்பி விட்டாரே. எல்லாரும் அனுப்பி விடும்போது அவங்க பாதையை பார்த்து போனாங்க. இந்த 12 பேரும் அவர் காண்பித்த டைரக்ஷனை நோக்கி போனார்கள். அதாவது சமூகத்தில் வரோம், உட்கார்றோம், 3 நாள்ல 30 நாள் நாங்க இருப்போம். ஆனா போகும்போது எங்களுக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்கதான் போவோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சென்று அனுப்பி விடுவார். போயிட்டு வாங்க, அனுப்பி விடுவார். ஆனா இந்த 12 பேரை அனுப்பி விட்டுட்டு பார்த்துட்டே இருப்பார். அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு ஒரு தேவ பிள்ளையினுடைய பலனே அவருடைய பிரசன்னத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல அவர் வருவார். அது 7 மடங்கு அக்கினி ஆனாலும், கொந்தளிக்கிற சமுத்திரமானாலும், பத்மு தீவானாலும் இயேசு வருவார். அவர் வருவார். தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். நான் நம்புகிறேன், ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் லேட்டரா தான் பார்த்தார். எப்ப பார்த்தார்? மலை உச்சிக்கு போனதுக்கு அப்புறம். எப்படி அந்த ஆட்டுக்கடா வந்திருக்கும்? ஒரு பக்கத்துல ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மலையில ஏறும்போது, இன்னொரு பக்கத்துல இந்த ஆடும் ஏறி இருக்கும். இன்னும் ஆடை பார்க்கல, ஆனா பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். 3 நாள் பேசாத ஆபிரகாம் இப்பொழுது சொல்றார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவர் பார்க்கல, நம்ம ஜீசஸை பார்க்கல, ஆனால் அவர் நியமித்த பாதையில நடந்தார். இப்படிப்பட்ட கொந்தளிப்புகளிலே நம்மளால் அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். நேர நானும் அந்த மலை அடிவாரம் வந்தாச்சு. தூரத்துல இந்த மலையை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 எடுக்க வேண்டாம், டைம் இல்ல. ஆமே, 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்தாச்சு. 3 நாள் அப்படி முன் இருக்கிறார். மலை அடிவாரம் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த தூரத்தில் இருக்கும் போதே இப்போ நிக்க வைக்கிறார் 2 பேரை. நீங்க நெல்லுங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம். எந்த இடத்துல நம்ம தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நம்முடைய வாயில வரக்கூடிய வார்த்தை எல்லாமே ஹல்லேலூயா. நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வரோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இதுவரை போயிட்டு வரேன். எங்க போறீங்க? அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா நமக்கே நிச்சயம் இல்லை எங்க போறோம். போக்கு வரவு அறியாத, எங்க போறோம், எதுக்கு போறோம் ஒன்னும் தெரியாது. கடைக்கு போய் ஏன்னு பார்த்துட்டு இருப்போம். லிஸ்ட்டை வீட்டில் வச்சுட்டு போயிட்டு எங்க போறோம் ஒன்று இவருக்கு நல்லா தெரியும். சொல்ல முடியுமா? இவர் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, போயிட்டு வாரம் கூப்பிட்டுருக்கிறாரு, என்னன்னு தெரியல, ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்மளா இருந்தால் ஸ்டேட்டஸு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் போட்டு நான் அங்கே போகிறேன், மோரியா மலைக்கு போகிறேன், வர ஆட்டுக்குட்டியும் வராமாக்கி. ஆமாம், அவர் வரணும்னு நினச்சாலும் நம்ம 4 பேர்ட்ட பப்ளிஷ் பண்ணி வராமாக்கி ஈசா கழுத்தில் கத்தி ஏற்றி எதுக்கு? ஆமே, அப்படி நாங்கள் அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு வருவோங்கிறார். இப்போ நடந்து போகும்போது அடுத்து ஈசாக்கப்பா ஆட்டுக்குட்டியங்க கர்த்தர் பார்த்து கொள்வார். பார்த்துட்டீங்களா நீங்க? நான் பார்க்கல, ஆனா அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன். நான் பார்க்கல, ஆனா நான் அனுபவிக்கிறேன். நான் பார்க்கல, அவர் நியமித்த பாதையில் நடக்கிற தேவ பிள்ளையே, உன் வாயிலிருந்து
அவிசுவாச வார்த்தை வரவிட மாட்டார், வரவிட மாட்டார், வரவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் ஏதோ இடத்துக்கு போகல. கர்த்தர் சொல், நான் உனக்கு குறிக்கும். அதனாலதான் எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும். ஆண்டவரே, நான் எங்க போகணும்பா, நான் என்ன செய்யணும்பா, இதை கேட்கணும். நம்ம எல்லாம் யாக்கோபுடைய ஜெபம் என்ன ஜெபம்? நான் போற இடத்துல எல்லாம் நீர் என்னோடு இருந்து. ஆமா, அதாவது நான் மேப்பு கொண்டு வருவேன், நீங்க எனக்கு வண்டி ஓட்டணும். இப்படிதான் இருக்கு. இல்ல ஆண்டவரே, இதான் என் வண்டி, இதான் என் சாவி, வச்சுக்கோங்க, இதான் நீங்க மேப், நீங்க தட்டுங்க, நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். தெரிந்த, அதாவது அதான் சொல்றேன், அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள், தெரியாத ஊருக்கு போகும்போது நம்மளை ரிசீவ் பண்ணிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஒரு ஆள்கிட்ட கூட நீங்க ரைட்ல போங்க லெஃப்ட்ல போங்கன்னு சொல்ல அமைதியா இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ரூட்டும் தெரியாது. ஆனா அந்த சிலர் பார்த்துருக்கீங்களா, அப்பதான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்திருப்பாங்க. அப்படியே ஒரு 3 பேர் கார்ல ஏறுவாங்க, 4 பேர் சேர்ந்து பிரேக் அடிப்பாங்க. அதான் அப்படிப்பட்ட ஆட்கள் ஃப்ரெண்ட்ல உட்காந்து அவர் காலுக்கு இப்படிதான். ஒரு ஒரு போதகர் சொன்ன காரியம், ஒரு பாஸ்டர் பையன் என் காரை அவரை ரிசீவ் பண்றாரு, கூட 2 எல்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. போகும்போது அப்படி ஓட்டு இப்படி ஓட்டு அப்படி ஓட்டு சொல்லும்போது அவர் பிரேக் அடிச்சுட்டு, இந்த காருக்கு ஒரு ஸ்டியரிங் தான் உண்டு, ஒரு பிரேக் தான் உண்டு, அது என் கையில் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கு, எனக்கு தெரியும். இந்த டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு வண்டி சொல்லி கொடுப்பாங்க, அதுல இன்னொரு பிரேக்கும் இருக்கும். நம்ம அந்த வண்டியை தான் ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறோம். அவர் அமுக்க மாட்டார், நம்ம அமுக்குவோம். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகாது, ஏன்னா அவரை பிரேக்கை அமைக்கி வச்சிருப்பார். விட்டுருங்க, நம்புங்க. ஒரு பாதை, இதாப்பா உனக்கான பாதை. அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. எனக்கு நடக்கிற பாதை தெரியாது, ஆனால் என்னை நடத்துகிற தகப்பனை தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை என்னிடம் உள்ளதையே ஆமென், அதை காத்திட வல்லவரே என்னிடம். கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றுவார்னு சொல்லி போய் நம்பி ஜெயித்தவன் தாவீது. கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றுவார் என்று சொல்லி நம்பி தோற்றவர்கள் ஓப்னி பினேகாஸ். அவங்க உடன்படிக்கை பற்றிய நம்பி தோத்தாங்க, நம்பி மாண்டு போனார்கள். ஆனா அவரை நம்பினவர்கள் மாண்டு போக மாட்டாங்க. அப்ப ஏன் இவங்களுக்கு இந்த அடி வந்துச்சு? ஏன்னா இவங்க ட்ராக்ல அவரை இழுக்க பார்த்தாங்க. நம்ம ட்ராக்ல அவரை இழுக்க பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவரீர் என்னோடு இருந்து என்னை காப்பாற்று. அதான் ஆண்டவர் சந்திச்சார்ல, ஆபிரகாம்கிட்ட சொல்றார், விட்டுட்டு போ. ஆபிரகாம் விட்டுட்டு போற. ஈசாக்கிட்ட சொல்றார், போகாத, உட்காரு. உட்காந்துட்டான். யாக்கோப்கிட்ட பேச வரும்போது ஆண்டவர் நான் போகிற இடத்துல எல்லாம் ஃபர்ஸ்டே டீல் போட்டார். ரூட்டை மாத்திராதீங்க ஆண்டவரே, மாமா வீட்டில் வேற 2 பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க, ரூட்டை மாத்தி விட்டுறாதீங்க, நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாத்தி உன்ன உணவு உடுக்க உட எல்லாம் தந்து நீ போ நீ போ பருவ. எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு 2 + 2 4 வந்துட்டு பைபிள் சொல்லுது அவன் தனித்து இருந்தான். இப்ப திருப்தியா? உட்காரு. இப்படி ஃபர்ஸ்டே அவன் தனிமையா தான் வந்தான். அப்பவே உட்கார்ந்து இருந்தா பெத்தேலிலே அவன் இஸ்ரவேலா மாறி இருப்பான். இனி உனக்கு ஒரு பெனியேலின் அனுபவம் வர 20 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் தரிசனம் ஆகும்போது என்ன தன்னை பத்தில சொல்லி இருக்கணும், நான் யாக்கோபு. ஆனா அவனை பத்தி சொல்லு. இந்த இடம் எவ்வளவு அருமையானது. உன்கிட்ட யாராவது இடம் வாங்க வந்தாங்களா? இந்த இடம் இது பெத்தேல். ஆமென். நம்ம அப்படியே டைவர்ட் பண்ணுவோம் தெரியுமா?
ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே நீங்க அன்னைக்கு பேசுற வார்த்தை சூப்பர், இப்ப நான் பேசுறத கேளு. சிலர் பார்த்துருக்கீங்களா, அப்படியே அந்த மெடிடேஷன்ல ஒரு வார்த்தையை வாங்கிட்டு எனக்கான வார்த்தை கிடைச்சிட்டு, இனி ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னாலும், ஏன்னா அடுத்து ஹெவியா பேச போறாருன்னு தெரியும், நம்மளே சற்ற போறோம், இனி ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னாலும் ஒன்னும் இல்லை, ஆண்டவர் காட்டுவார். நான் உனக்கு போதித்து ஆமே நாள்தோறும் காட்டு. சின்ன பிள்ளைங்கள ஒரு பாட்டு படிச்சோம், ஞாபகம் இருக்குது, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும். ஆமென். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினா. ஆமென். டெய்லி இதை ஒரு ஜபமாவே வச்சிருங்க. தெரியாதுப்பா, போறோம்பா, இங்க இந்த ஒரு காரியத்துக்காக போறோம், இந்த ஒரு காரியத்தை பார்க்க போறோம், ஆண்டவர்கிட்ட சர்ச்சுக்கு இடம் பார்க்க போகும்போது அப்படி ஆண்டவர் ஒண்ணுமே தெரியாது, நோன்னா நோ தூக்கிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். ஆமென். தெரியாத ஆண்டவரே, நீங்க தான்ப்பா கைட் பண்ணணும், அந்த இடத்துல உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். ஆமென். எத்தனை கோடி ஜனங்கள் வந்தாலும் நீங்க இருக்கிறத நான் உணர்ந்தா மட்டும்தான் எனக்கு சமாதானம் ஆண்டவரே, சமாதானம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, ஒரு தேவ பிள்ளையின் திடன் எதில் இருக்கு தெரியுமா? அந்த 27வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்க. உடனே இயேசு அவர்களோட பேசி, அவ்வளவுதான் போதும். உடனே இயேசு அவர்களோட பேசி. ஒரு தேவ பிள்ளையின் திடன் எதில் இருக்கு தெரியுமா? ஒன்று அவருடைய பிரசனத்துல, ரெண்டு அவருடைய வார்த்தையில. உடனே இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் திடனிட்டு போகும்போதெல்லாம் உடனே பேசுறார்? உண்மையா அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கையை அப்படி ஆமீன் சொல்லல, ஆமீன் தான், ஆமீன். எப்போ அப்படி கையை உயர்த்துக்க, உங்களுக்கான செய்தி தான். அப்படி கத்தரி உடனே என்கிட்ட பேசுறாரு அப்படி சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி வைங்க, அப்படி கையை உயர்த்தி வைங்க. இந்த செய்தியை கேளுங்க. இந்த படகு பாதியில மூழ்காது, இந்த படகு அக்கறையில போய் சேரும். ஆமென், ஆமென். என்னப்பா கேரண்டி? என்கிட்ட உடனே பேசுறாரு, உடனே பேசுற. சங்கீதம் 31 ரீசெண்டா அந்த சங்கீதம் தான் ஆண்டவர் ரொம்ப மெடிடேட் பண்ண வச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு வேர்டு உண்டு பாருங்க. 31வது சங்கீதம் 22வது வசனத்துல, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீங்க கேட்கிறீங்க ஆண்டவரே. நான் நினைச்ச அவ்வளவுதான், வெட்டுண்டேன். உம்முடைய கண்களுக்கு முன் ஆண்டவர்லாம் என்ன விட்டுட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அவர் கேட்கிறார், என்னம்மா? ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஆண்டவர் நான் மனக்கலக்கத்துல தான் அப்படி சொன்னேன். ஏன்னா ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அதுக்கு மேல சொல்றார், நான் செத்தவனை போல மறக்கப்பட்டேன் எல்லாராலும். 12வது வசனம், செத்தவனை போல எல்லாராலும் முழுதும் மறக்கப்பட்டேன். எல்லாரும் மறக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் என்ன நினைச்சிட்டேன்னா, அவரும் மறந்திருப்பார். எல்லாரும் கைவிட்டாங்க நினைக்கும் போது நானும் என்ன நினைச்சேன்னா, அவரும் கைவிட்டார். இருந்தாலும் நான் பழையது போல என் வழக்கத்தின்படி அப்பான்னு கூப்பிட்டா, என்ன மகனே, என்னடா வேணும் உனக்கு? ஐயோ இல்ல, இந்த உலகம் முழுவதும் என்னை மறந்தாலும், உறவுகள் முழுவதும் என்னை மறந்தாலும், என்னை மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். நல்ல கைகளை தட்டி அவருடைய வார்த்தையில தானியேல் 10வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே தானியேல் சொல்றார், அடியனோடு பேசு, இனி என்னில் பலன் இல்லை, இனி என்னில் மூச்சில்லை என்று சொல்லும் போது அவர் அவனை தொட்டு 19வது வசனத்தை பாருங்கள். பிரியமான புருஷனே, பயப்படாத, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள் என்றார். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. நான் வார்த்தையில எழும்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் அப்படி கையசைச்சாம,
இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருப்பீங்களா? இவ்வளவு கூட்டம் பார்ப்பீங்களா? நீங்கள் வனாந்திரத்தில் எதை பார்க்க போனீர்கள்? வேர்டு. உடனே பேசுறாரா? எப்படியாவது பேசுவார்ல, எப்படியாவது பேசுவார். உங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வருதுனாலே உன் படகு மூழ்காது. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர். எதிர்காற்று வீச, என்னோடு இருப்பவர். கைகளை உயர்த்தி இயேசுவே சலமம்ரோ என் ஜீவ படகு நங்கூரம் நீரே. ஆமென். என் இயேசு ராஜா, உம் கிருபை தந்தாலே போதும். ஆமென். அலைமோது வாழ்வி உம் கிருபை முன் செல்ல. அல்லேலூயா. அலைமோது வாழ்வில் ஆண்டவர் எப்ப பேசுறார் தெரியுமா? இவர்கள் அவரை கண்டு, 26 இருக்கு, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு. இப்ப யார பாக்குறாங்க? சத்தமா சொல்லுங்க. இப்ப இவங்களுக்குள்ள விசுவாசம் சுத்தம் சுத்தம். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு இயேசு எங்க இருக்கிறார், நம்மளை தனியா அனுப்பிவிட்டார். சில மைண்ட் செட்டப் இருக்குல்ல, நமக்கு சில மைண்ட் செட், அதை ஆண்டவர் பிரேக் பண்ணதான் சில கொந்தளிப்பை அனுப்புகிறார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ரட்சிக்க மட்டும்தான் இறங்குவார். தானியேலை ரட்சிக்க மட்டும்தான் இறங்குவார். தாவீது ரட்சிக்க மட்டும்தான் இறங்குவார். யோசேப்பை ரட்சிக்க மட்டும்தான் இறங்குவார். நமக்கெல்லாம் எங்க வர போறார் நீ நினைச்சிட்டு இருக்கிற சில நினைவுகளை கர்த்தர் உடைக்கிறார். எனக்காக வருவார், எனக்காக வந்தார், எனக்காக வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க பயப்படும் போதும் இவங்க கண்ணு அவரை தான் பார்க்குது. பயம் மாறினதுக்கு அப்புறம் தான் பேதுரு காற்றை பார்த்தான் இருக்கு. அவன் காற்றை பலமா அடிக்கிறதை கண்டு பயந்து ஃபர்ஸ்ட் அவரை பார்த்து பயப்படுறான். ஏன் இந்த பயத்தை தேவன் அனுமதித்தார் தெரியுமா? ஃபோக்கஸ அவருக்கு மேல கொண்டு வர. இல்லைன்னா அவர் எடுத்த உடனே அதை அமைதலாக்கி வரலாம்ல. இல்லை, ஆண்டவருக்கென்று சில நியமங்கள் இருக்கிறது, ஆண்டவருக்கென்று சில திட்டங்கள் இருக்கிறது. அதுதான் சொன்ன, நியமித்த பாதையில் நடந்தால் பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். கண்கள் அவருக்கு நேரா ஏறெடுத்தால் வார்த்தையை கேட்கலாம். எங்க ஒரு ரேடியோ கூட விலை கொடுத்து வாங்கிட்டோங்கிறதுக்காக சவுண்ட் வராதுங்க. அதை டியூன் பண்ணணும். அந்த டியூன் பண்றது வர சிலர் இப்படி பார்க்குறாங்க, ஒன்றும் வரல. அந்த ஒரு இரைச்சல் நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். சரியா டியூன் ஆனதுக்கு அப்புறம் சின்ன வயசுல ஒரு செய்தி வரும், ஆத்மீய யாத்ரா அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வரும். காலையில் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் அந்த சவுண்டு தான் கேட்கும். கேபி யோகனான் அவர் மறித்து விட்டார் கடந்த. அப்படி அந்த டியூன் பண்ணி எங்கள் அப்பா காலையில் எழும்பி அப்படியே டியூன் பண்ணி வைப்பாங்க. வைக்கும்போது அப்படி அரை உறக்கத்தில் கேட்டுட்டு இருப்போம். ஆமாம், அதான் ஏன் இந்த இடத்துல எனக்கு பல நாள் புரியவில்லை. ஏன் ஆவேசம், ஏன் ஆண்டவரே பேயின்னு சொல்கிற அளவுக்கு இப்படி? அப்போ நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கிறீங்க அந்த இடத்துல வந்துட்டு. எப்படி இருக்கும்ல? அதான் ஆண்டவர் நிறைய பேர்கிட்ட வரவே இல்லை. அவங்க கூட இருந்தவங்களே பேய்ங்கிறாங்க. நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோன்னு
தெரியல. நம்ம அவர் நாமத்தில் ஒருவேளை அவரே விரட்டுவோம். நான் தான், அதனாலதான் வரல. அவன் ஏன் ஆண்டவரே, அவங்களே போச்சுன்னு இருக்கும்போது இல்லப்பா, அவன் வேற எதையும் பார்த்து பயப்படக்கூடாது, அவன் என்ன பார்த்து மட்டும்தான். அவன் வேற எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேள். உன் கண்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் நீ வேறு எதையும் கண்டு பயப்பட கர்த்தர் விடமாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது, தேவ பிள்ளை எதுல திடப்படுவோம் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய வார்த்தையில. மூன்றாவது, அவருடைய வல்லமையில. 6வது அதிகாரம் மார்க் 6ல் இருக்கு, யோவான் 6ல் இருக்கு இந்த சம்பவங்கள், இந்த வசனங்கள். அந்த ஆர்டர் படி நான் கொண்டு வரேன். 6:51 வாசிங்க. மார்க் 6:51 இல்லையா? அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. வல்லமை வெளிப்படணும்னா இயேசுவை போட்டை சுத்தி நடக்க வைக்க கூடாது, இயேசுவை போட்டுக்குள்ள உட்கார வைக்கணும். ஆமே. நம்மளை சுத்தி இயேசு, ஆண்டவரே எங்கள் மத்தியில் அதோட ஸ்டாப் பண்ணிருவோம். இல்ல, அவர் சமுத்திரத்தில் நடந்து போறார், நமக்கு தெரியுது அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் பேசுறார், எல்லாம் தெரியுது. இன்னொன்னு தெரியணும். என்ன தெரியுமா? வாங்க ஆண்டவரே, வாங்க. இயேசு படவில் ஏறினார். அப்பொழுது கால் வச்சதும் காற்று அடங்கிச்சு. அவர் படவில் ஏற காரணம் என்ன? நான் அந்த ஆர்டர்ல அப்படியே சொல்றேன், அந்த பிக்சர் அப்படியே கண்களுக்கு முன்பாய் காட்டுகிறேன். யோவான் சுவிசேஷம் 6:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். அப்ப படகுல இயேசு ஏறணும்னா முதல்ல மனசு வைக்கணும். ஏன்னா இயேசு ஏறனா அடுத்து யார் வழிதான் போனோம்? கம்ப்ளீட்டா அவர் வழிதான். மனதாயிருந்தார்கள். யோவான் மத்தேயு 14 நம்ம என்ன பார்க்கிறோம்? பேதுரு இறங்கி அவரிடத்தில் நடந்து போய். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஏன் படகுல ஏறினார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மனசு வச்சாங்க. ரெண்டாவது, சீஷர்கள்ல ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறவன் இறங்கி போய் அவரை கூட்டிட்டு வந்து போட்ல ஏத்துறான். போட்ல இருந்து இறங்கி அவன் சும்மா அவனும் இன்னொரு பக்கத்துல நடந்து போக வேண்டியதானே? இல்ல, இயேசுவின் இடத்துல போய். மத்தேயு 14 ஆமென் 32 இருக்கு, அவர்கள் படவில் ஏறின உடனே அவரை வருந்தி அழைத்து அவரை கூட்டிட்டு வரான். இங்க இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க ஒரு இடத்துல போனா அங்க உங்க கூட இயேசு இருக்கணும். ஆமென். நீங்க ஒரு இடத்துல, நீங்க இன்னைக்கு ஜெபம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் கால் வைக்கிறீங்களா? காற்று அமரணும், காற்று அமரணும், காற்று அமரணும். அவர்கள் படவில் ஏறின. அதனாலதான் சுவிசேஷத்தை சேர்த்து வாசிக்கணும். சில சில பகுதிகள் 4 சுவிசேஷத்திலையும் இருக்கும். அப்படி இருந்துன்னா 4ஐயும் சேர்த்து வாசித்தாதான் அதனுடைய சரியான பிக்சர் கிடைக்கும். மனசரி ஏற்றுவோம், அவரை ஏற்றுவோம், அவரை ஏற்றுவோம். இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர, எனக்கு கடல் மேல் நடக்கணும் ஆசை, நான் வந்து கூட்டிட்டு வரணும்ப்பா, நான் உங்ககிட்ட வந்து உங்களை கூட்டிட்டு வரணும். பேதுருக்கிட்ட வா அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா நம்ம ஒன்று கேட்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம்? நான் உன்னை கேட்டு அவர் அக்செப்ட் பண்றாருனாலே அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அவரை பிரியப்படுத்தி இருக்கிறது என்று அர்த்தம். ஆமே, வாங்கிறார். பேதுரு இறங்கி போறான், திடீர்னு உள்ள போறார். உள்ள போகும்போது கையை பிடிச்சி தூக்கி அவர்கள் படவில் ஏறின உடனே வா. கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும்ல, ஏன்னா இயேசுட்ட நடந்து போறது மட்டும் இல்ல, நம்ம திருப்பி அவரை கூட்டிட்டு போறோம். இன்னைக்கு அவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் தான், பயப்படாதே. நம்ம என்ன ஆமேன்னு சொல்லிட்டு போக போறோமா, இல்ல இயேசுவை கூட்டிட்டு போக போறோமா? உங்க வாழ்க்கை குடும்பம் என்கிற படகுல இன்னைக்கு உங்க கூட இயேசு வர போகிறார். இந்த காற்று அமர போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி
எனக்குள்ளே இயேசுவுக்கு நான் இடம் கொடுக்கும் போது, ஒருவேளை புதிதா இந்த சத்தியத்தை யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, புதுசான்னு இல்லை, எல்லாருக்கும் சொல்றேன், இயேசுவை வெளியே நிறைய சுத்த ஓடுறோம் இல்ல இல்ல, உள்ள அவர் மனதாய் எனக்குள்ள நீங்க வந்துருங்க. சும்மாலாம் வரமாட்டேன், நான் கூட்டிட்டு வரணும், நான் இயேசுவை வருந்தி அழைக்கணும். அப்ப என்னை தனியா விட்டுறாதீங்க. இப்ப நான் வீட்டுக்கு போறேன் இல்ல, என் கூட வாங்க. என் வீட்டு நடையில நான் கால் வைக்கும் போது என் கால் கூட உங்க காலை வைக்கணும். உங்க வல்லமை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும். இதுவரை அடித்து கொண்டிருக்கிற புயல், இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அநேக வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கிற புயல் அமர போகிறது, அமர போகிறது. நீ ஒரே இடத்துல நின்று அலைவுபட்டு கொண்டிருந்தாயே, உன் வாழ்க்கை படகு முன்னோக்கி செல்ல போகிறது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளையின் பலன் கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய வார்த்தையில, கர்த்தருடைய வல்லமையில. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் காண்பிக்கிற பாதையிலே பயணிங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உடனே அறிய கண்களை கர்த்தரை நோக்கி ஏறெடுங்கள். ஆமென். கர்த்தருடைய வல்லமை விளங்க இயேசுவுக்கு முழு அதிகாரத்தையும் முழு உரிமையையும் முழு இடத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே கொடுங்கள். எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே புயலாய் வீசினதோ இன்றே கர்த்தர் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை. ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கறையில் சேருவேன். நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். எழுந்து நிற்க முடிந்த அனைவரும் எழுந்து நின்று நல்ல கைகளை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, பயமே இல்லை. என் வாழ்க்கை படகிலே ஆமென், பயமே இல்லை. ஆழ்கடலை தாண்டுவேன், ஆழ்கடலை தாண்டுவேன். என் வாழ்க்கை படகிலே சொல்லுங்க, பயமே இல்லை. என் வாழ்க்கை படகு, என் வாழ்க்கை படகிலே ஆழ்கடலை தாண்டுவேன், ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கறையில் சேருவேன். ஆமென். பெரும் புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும், பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார், நம் இயேசு இருக்கிறார். ஆழ்கடலை தாண்டி எல்லா கையை தட்டி ஆர்ப்பரிப்போடு ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, பயமே இல்லை. ஆமென். என் வாழ்க்கை படகிலே கூப்பிடும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவான், அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழுவார், இயேசு செய்து மகிழுவார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கறையில் சேருவேன். ஓரமாமக்கரே, என் வாழ்க்கை பயன் இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை, பயமே இல்லை. என் வாழ்க்கை படகிலே பயமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, ஜீவனுள்ள வார்த்தையால், ஜீவனுள்ள வார்த்தையால் வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார்.
இயேசு கூட வருவார், ஆழ்கடலை தாண்டுவேன். ஆமென். Glory, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை. ஒரு விஷயம் கூட கூப்பிடும் போதெல்லாம் வரார்ல. ஹல்லேலூயா. ஆமென். அற்புதங்கள் 1000 செய்து மகிழுவார், இயேசு செய்து மகிழுவார், ஆழ்கடலை தாண்டுவேன். ஆமென். Glory, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை. ஹல்லேலூயா, பயமே இல்லை. பெரும் புயல் வீசட்டும், பெரும் புயல் வீசட்டும், பெரும் புயல் வீசட்டும். ஓஹோ, பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார். ஆமென். இயேசு இருக்கிறார், ஆழ்கடலை தாண்டுவேன், ஆழ்கடலை தாண்டுவேன். ஆமென். என் வாழ்க்கை படகிலே பயமே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கை படகிலே, என் வாழ்க்கை, ஓ பயமே இல்லை, பயமே இல்லை. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. பயமே இல்லை, பயமே இல்லை. இயேசு உண்டு, இயேசு கூட வருகிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் படவில் ஏறின உடனே அவர் தனியா, அவன் பேதுரு தனியா அல்ல, அவர்கள். ஒரு விஷயம், உங்க 2 கைகளை முடிந்தா உயர்த்தி. நான் தனியாய் பயணித்தது போதும் ஆண்டவரே, நான் தனியாக பயணித்தது போது. ஒரு வார்த்தைய என் கூட நீங்க அந்தியம் வரை ஆச்சோடு. நான் தனியாக பயணித்தது போதும் என் வாழ்க்கையில். என் பலனே நீங்க கூட இருக்கிறது, நீங்க பேசுறது, நீங்க செய்யறது. என கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, அன்பு சகோதரா சகோதரி, பெரியவர்களை அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை உண்மையா ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. நான் தனியாக பயணித்தது போதும். என் வாழ்க்கையின் முழு கொந்தளிப்புக்கு காரணம் நான் தனியாக பயணித்தது, என் இஷ்டப்படி பயணித்தது. நான் நினைச்சேன் நான் இதை ஃபேஸ் பண்ணிடுவேன், இல்ல முடியல. இதை சமாளிச்சிருவேன் நினைச்சேன், முடியல. என் கூட அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க நினைச்சேன், அவங்க பயந்து ஒழிச்சிட்டாங்க. அவங்க செட்டில் ஆகிறது வரதான் என் கூட இருந்தாங்க, அவங்க செட்டில் ஆகிறது வரதான். இன்னைக்கு அநேக அவங்க செட்டில் ஆகிறது வர அவங்க கூட இருந்தாங்கல்ல. ஜீசஸ் நேம். ஒரே ஒரு வார்த்தை உண்மையா சொல்லிருங்க, தனியா விட்டுறாதீங்க. நீங்க மட்டும்தான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருப்பேன்னு பிராமிஸ் பண்ணவங்க. ஒற்றைக்கு விடுகை இல்ல, மடுத்து மாறுகை, ஒற்றைக்கு விடுகை இல்ல. ஆமென். அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே. அந்தியம் வரை ஆச்சு. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக நன்றி. கிருபையா இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர வைத்து
அநேகரை பல இடங்களிலிருந்து இணைய வைத்து நாங்கள் ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்க, செபிக்க, ஆராதிக்க, துதிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர், திடனற்ற எங்களை திடப்படுத்தினீர். உங்க பிரசனமும் உங்க வார்த்தையும் உங்க வல்லமை இல்லைன்னா இந்த படகு என்னைக்கோ அமிழ்ந்து போயிருந்திருக்கும்பா. அலைவுபட்டது உண்மை, அமிழ விடாம இதுவரை நிறுத்தி வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களை திடனற்று போக பண்ணுவதற்கு ஏதுவாய்தான் இருக்கிறது. ஆனால் அது நடுவில் உடனே எங்க கூட பேசுறீங்க, உடனே வந்துடுறீங்கப்பா. இந்த வாழ்க்கை படகுலும் நீங்க வர சித்தம் கொண்டு எங்களோடு பயணிக்கிறவரே அப்பா, நீர் எங்களோடு என்பதை விட நாங்கள் உம்மோடு இந்த அனுபவத்தில் தொடர பண்ணுவீராக. நீர் ஆட்கொண்டு நடத்த ஒவ்வொருவரையும். இன்னைக்கு உடைய பிள்ளைங்க நம்பி வீட்டுக்கு போறாங்க. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்ற வார்த்தையின்படி எல்லா கொந்தளிப்பும் இந்த பிள்ளைங்க வீட்டில் போய் கால் வைக்கும் போதே அமைதலாகட்டும்பா, அமைதலாகட்டும்பா. அப்படியே உங்க நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்றேன். கிருபை உண்டாக பண்ணும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.